அன்பர்களே, இன்றைய நாளில் நம்முடைய இந்த தொகுப்பினுடைய இரண்டாவது நூல் போற்றி பகருடை சொல்லப்பெறுகிற நூலை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நூல் உமாபதி சிவம் அருளிய நூல் என்பது நூலினுடைய சிறப்பு. இந்த நூலை ஆசிரியை பற்றி ஒரு குறிப்பை நாம் முதல்ல தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த நூலுக்குள்ள செல்லலாம். நம்முடைய உமாபதி சிவம் என்று சொல்லப்பெறுபவர் சந்தான குரவர்களில் நான்காவதாக இருப்பது. எனவே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார், அவருடைய மாணவர் அருள்நந்தி சிவம், அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் உமாபதி சிவம். எனவே இது சந்தானம் என்ற வகையில நான்காவதாக இருக்கக்கூடியவர் நம்முடைய உமாபதி சிவம். இவர் நமக்கு அருளி செய்திருக்கிற நூல்கள் 8 நூல்கள் அருளி செய்திருக்கிறார். உமாபதி சிவம் நமக்கு கொடையாக கொடுத்திருப்பவை 8 நூல். அதுல நாம இன்னைக்கு படிக்க இருக்கிற நூல் போற்றி பகருடை என்கிற நூலாகும். இதுல நாம் இந்த நூலுக்குள் செல்வதற்கு முன்பாக ஆசிரியரை பற்றிய ஒரு செய்தியை முதற்கண் நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு இதற்குள்ள செல்வது பொருத்தமாக இருக்கும். அதாவது நம்முடைய அருள்நந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அவர் தில்லை திருத்தலம் எழுந்தருளி பெருமானை போற்றி வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அப்படி வருகிற நாளில் ஒரு நாள் நம்முடைய உமாபதி சிவத்தை பார்க்கக்கூடிய சூழல் அமைகிறது. நம்முடைய உமாபதி சிவனார் தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவர். 4 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்பொழுதுமே நம்ம அந்த அடிப்படையில நோக்குவதல்ல, ஆனா நாம் விளங்கிக் கொள்வதற்காக அந்த வேறுபாட்டை பார்க்கிறோம். நம்முடைய மெய்கண்டார் சைவ வேளாளர் என்கிற மரபுல அவதரிப்பது. அவருக்கு மாணவராக கிடைத்த அருள்நந்தி சிவனார் நம்ம கோயில்ல சொல்லப்பெறுகிற சிவாச்சாரியார்கள் என்று சொல்லப்பெறுகிற ஆதி சைவர் என்பது அவருடைய மரபு. அவருக்கு மாணவராக கிடைத்தவர் மறைஞான சம்பந்தர், வைதீக நெறிக்குரிய அந்தனர். இவருக்கு மாணவராக கிடைத்தவர் உமாபதி சிவம், தில்லைவாழ் அந்தணரில் ஒரு. 4 பேரும் 4 வகையான மரபுக்குரியவர்கள் அப்படிங்கிறத நாம நினைவில் வைத்துக் கொள்ளணும். எதற்காகனா, இறை ஞானம் பெறுவதற்கு நாம் பிறக்கக்கூடிய இந்த பிறப்புகள் அடிப்படையானவை அல்ல, பண்டை தவமே அடிப்படையானது என்பதை விளங்கிக் கொள்ளணும். பின் வருகிற பொழுது அது வேறு வேறு மாற்றங்கள் பெற்று வருகின்றன, வேறு நிலை பெறுகின்றன, அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் இறைவன் உணர்த்தியது என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது அருள்நந்தி சிவாச்சாரியார் என்று சொல்லப்பெறுபவர் மெய்கண்டாருடைய தந்தைக்கு குருநாதர், ஆனால் மெய்கண்டாருக்கு மாணவர். எனவே இங்க காணப்பெறுவது மரபு வழி மட்டுமல்ல, பிறந்தாச்சு குடி வழியாக அது உயர்ந்த குடி, இது தாழ்ந்தது என்று அன்றைய காலத்தில் கருதப்பட்ட காலம். இன்னைக்கும் அப்படி இருக்கலாம், இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் அப்படி இல்லை. எல்லாரும் ஒன்றாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கிறது. நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா படுத்தலையா அதெல்லாம் அவங்கவுங்க சூழலை பொறுத்தது. ஆனால் சட்டத்தின் பார்வையில அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒன்றுதான் இன்னைக்கு சட்ட அமைப்புகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் இறை ஞானம் என்பது இதுதான் நாயன்மார்களுக்கு. அந்தணர் இருக்கிறார், அரசர் இருக்கிறார், செருப்பு தைப்பவர் இருக்கிறார், வேடர் இருக்கிறார், வணிகர் இருக்கிறார். இப்படி வேறு வேறு வகைப்பட்டவர்கள் அந்த பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்கிறார். எனவே இறைவனுக்கு பணி செய்வதற்கு, அவனிடத்துல அன்பு செலுத்துவதற்கு நமக்கு இந்த வெறும் சாதி கூறுகள் மட்டுமே காரணமாக இருப்பதில்லை, அது ஒரு துணையாக நிற்கும். ஒரு உயர்ந்த குடியில பிறந்திருந்தா உயர்ந்த ஒழுக்கமும் உயர்ந்த நிலையும் பெறுவதற்கு காரணமாக இருக்கும். அப்படி பிறந்தவங்க எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்களான்னு ஆராய்ச்சி பண்ணினா இல்லைங்கிறதையும் பார்க்க முடியும்.